ஹாய் எவ்ரி ஒன். நம்ம லைஃப்லையும் சரி, இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்லையும் சரி, பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட் இருக்குது. அது என்னென்னா இன்டர்நெட் லெவரேஜ். ஃபஸ்ட்டு இந்த இன்டர்நெட்டை நானும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான் பயன்படுத்திட்டு இருந்தேன். ஸோ லைக் மூவி பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, ஸ்க்ரோல் பண்ணுறது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுது, டைம் பாஸ்க்கு மட்டும் இன்டர்நெட் இல்லை, நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணுற எல்லா பவருமே இன்டர்நெட்டுக்கு இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டை வெறும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நினச்சிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு நீங்கள் கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ண முடியும். ஸோ நானுமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நிறைய பீப்புளை மீட் பண்ணியிருக்கேன், கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணியிருக்கேன். இது மூலியம் எனக்கு பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ் கிடச்சிருக்கு, நிறைய பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். எல்லாமே என்னோட லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட் லெசன் தான் பார்க்குறேன். ரைட் நவ் நான் பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இருக்க கிளைண்ட்ஸுக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இந்தியாவில் இருக்க கிளைண்ட்ஸுக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட இண்டஸ்ட்ரியான அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் இண்டஸ்ட்ரியில் அடுத்து அக்கௌண்டிங் டெக்னாலஜியில் வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானுமே ஒரு இன்ட்ரோவர்ட் தான். ஒருத்தங்கள்ட்ட எப்படி பேசுனே தெரியாது, அவங்க நம்மளை என்ன நினச்சிப்பாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் நானும் இருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் லிசன் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய மென்டார்ஸ், அவங்களோட வாய்ஸஸ், இதெல்லாம் லிசன் பண்ண நல்ல விஷயங்கள் வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு பில்ட் ஆச்சு. இது எல்லாமே எனக்கு வந்து இந்த இன்டர்நெட் தான் எனக்கு கொடுத்தது. எப்படி வந்து நான் வந்து இன்டர்நெட்டை ப்ராப்பராக பயன்படுத்தினேன், இது மூலியம் எப்படி பீப்புள் கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணேன், இதெல்லாமே வந்து ஒரு அப்கமிங் வாய்ஸ் சீரியஸஸில் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய அப்கமிங் வாய்ஸ் சீரியஸஸில் கிளாரிட்டி பற்றியும், ஆன்லைனில் ஏன் பொசிஷன் பண்ணணும், நம்மளோட ரெஸ்யூமோட சோஷியல் ப்ரூஃப் ஏன் முக்கியம், பீப்புள் கனெக்ஷன்ஸை எப்படி பில்ட் பண்ணணும், ஸோ கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பயன்படுத்தணும், ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் எப்படி இருக்கணும், இது எல்லாமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மை வாய்ஸ். Stay tuned for upcoming voice series. Thank you once again.